ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 தமிழ் புத்தாண்டானது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. ஸோ 2026 ஆண்டில் தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்க போகுதுன்னா ஏப்ரலுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த வருடம் தமிழ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அதாவது இந்த வருடம் தமிழ் வருடம் பிறப்பு செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிறது. ஸோ இந்த வருடம் என்ன மாதிரி பிறக்க போகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு அது பிறக்கிறதுனால என்ன அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தமிழ் வருட பிறப்பை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். அதோடு தமிழ் வருட பிறப்பை என்ஜாயும் பண்ண முடியும். ஸோ தமிழ் வருட பிறப்பு அனைவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே இது ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த பஞ்சாங்கத்திலோட அடிப்படையில் தான் அந்த வருடமே நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த நல்லது கெட்டதை அறிஞ்சிக்கவே இந்த தமிழ் வருட பிறப்பை ஒவ்வொருவருமே பார்க்க வேண்டும். ஸோ இப்போ தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வர இருக்குது. இந்த தமிழ் வருடம் என்ன தமிழ் வருடமாக வருது, பஞ்சாங்கம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பஞ்சாங்கம்லாம் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய விஷயங்களை இந்த தமிழ் வருட பிறப்பை பற்றி பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த தமிழ் புத்தாண்டை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க. இந்த தமிழ் வருடத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தமிழ் வருடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடம் பரவபவ வருட பிறப்பாக இருக்கிறது. பரபவ வருட பிறப்புடைய தேதி, நேரம், சிறப்பு என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்தியா முழுவதும் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் புத்தாண்டுகள் கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 13 அல்லது 14ஆம் தேதி சித்திரை திருநாள் என்ற தமிழ் வருட பிறப்பு, அதாவது தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது. அந்த வகையில் 2026 தமிழ் புத்தாண்டு எந்த தேதியில் வருகிறது, இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உலகம் முழுவதிலுமே ஆங்கில காலாண்டர் படி ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுது. அதே போல் தமிழ்நாட்டில் மற்றும் தமிழ் சமூகங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சித்திரை மாத பிறப்பு சித்திரையின் முதல் நாளே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. ஆங்கில காலாண்டரை பின்பற்றினால் கூட அவரவர் தாய்மொழி சமூகம் வசிக்கக்கூடிய இடம், பாரம்பரியம் மற்றும் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய பயிற்சியின் அடிப்படையில் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு பகுதிகளில் புத்தாண்டுகள் கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டுமே ஏப்ரல் 13 அல்லது 14ஆம் தேதி சித்திரை திருநாள் என்ற தமிழ் வருட பிறப்பு, அதாவது தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது. 2026 தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. 2026 தமிழ் புத்தாண்டு கரெக்டாக ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்கு. சித்திரை திருநாள், தமிழ் வருட பிறப்பு, இந்த மாதிரி பலவிதமான பெயர்களில் இந்த ஒரு நாள் அழைக்கப்படும். இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் தான் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு மொழிகளில் பேசுபவர்கள் புத்தாண்டு கொண்டாடுவாங்க. சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆவார். அதன் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. ஸோ சூரியனுடைய அடிப்படையில் தான் தமிழ் வருட கணக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கேரள மக்கள்லாம் மலையாள வருட பிறப்பு என்று அறியப்படக்கூடிய கேரளாவின் புத்தாண்டான விஷா பண்டிகையும் ஏப்ரல் 14 அன்னைக்கு தான் கொண்டாடப்படுகிறது. அப்புறம் மேற்கு வங்கத்தில் பைசகி, பஞ்சாப் மாநிலத்தில் வைசகி, அசாமில் பீகை, அப்புறம் ஒரிசா மாநிலத்தில் பண்ண சங்கரந்தி, இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்களில் தமிழ் புத்தாண்டு 2026 அந்தந்த இடங்களில் கொண்டாடப்படும். நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்க இருக்குது. ஸோ பிறக்க இருக்கக்கூடிய
இந்த தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் கொண்டாடக்கூடிய முறைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கொண்டாடக்கூடிய முறைகளையும் சிறப்புகளையும் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒவ்வொரு பெயர் உள்ளது. நடப்பு ஆண்டுடைய பெயர் விசுவாச என்பது குறிப்பிடப்படுது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டின் பெயர் பரவபவை என்று அழைக்கப்படுகிறது. 60 ஆண்டுகளில் இந்த ஆண்டு 40வது ஆண்டாகும். இப்போ அடுத்து வர்றது 41வது ஆண்டாகும். ஸோ பாரம்பரிய முறைப்படி தமிழ் வருட பிறப்பன்று பொங்கல் பண்டிகைக்கு போல வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் செய்வது கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ தமிழ் வருடத்தை வரவேற்கக்கூடிய விதமாக நாம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே வீட்டை அழகாக அலங்காரம் செய்கிறது தான். பொங்கல் பண்டிகையை எப்படி நாம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுமோ அதுபோல் தமிழ் வருட பிறப்பையும் நாம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். ஆக்சுவலி ஒரு சில சமூகங்களில் குடும்பத்தின் பழக்கங்களுக்கு ஏற்ப தமிழ் புத்தாண்டன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படைக்கக்கூடிய வழக்கமும் பூஜை அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது. ஸோ அதையே நீங்களும் இந்த வருடம் ஃபாலோ பண்ணலாம், தவறு ஒன்றும் கிடையாது. கோடை வெயில் அதிகரிப்பதை ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு குறிப்பிடப்படுவதால் தமிழ் புத்தாண்டன்று அறுசுவை உணவுகளோடு அறுசுவை பச்சடி, நீர்மோர் மற்றும் பானகம் ஆகியவை செய்து பூஜையில் வைத்து அனைவரும் சாப்பிட வேண்டும். அதோடு மற்றவங்களுக்கும் அதை விநியோகம் செய்ய வேண்டும். இது இந்த நாளில் செய்கிறது ரொம்ப 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 உடலுக்கு ஹெல்த்தியானதாக மாறும். அதோடு இந்த நாள் அன்னைக்கு இந்த ஆண்டுடைய புதிய பஞ்சாங்கத்தை வாங்கி பூஜையில் வைத்து இனிப்புகள் வைத்து கற்பூரம் காட்டி அனைவரும் வணங்கணும். வணங்கிய பின்பு பஞ்சாங்கம் படிக்கிறது நல்லது. பாரம்பரிய பழக்கமாக இன்று வர பல கோயிலில் இந்த ஒரு விஷயம் பின்பற்ற வருது. அதையே நாமளும் இந்த நாளில் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கு, சுபகாரிய பேச்சை தொடங்குவதற்கு பஞ்சாங்கத்தில் நல்ல நாள் மற்றும் நேரம்லாம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் பார்ப்பது வழக்கம். அந்த மாதிரி பண்ணால் அது நல்லதாக அமையுங்கிறது ஒரு கற்று. அதனால் நீங்களும் அந்த மாதிரியாக சில விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகள் குறிப்பிடப்படுது. அதே போல் ஜாதக கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் முதல் ராசியான மேச ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம் சித்திர மாத பிறப்பாகவும் தமிழ் வருட பிறப்பாகவும் குறிப்பிடப்படுது. ஏப்ரல் 14, 2026 அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அன்னைக்கு தான் தமிழ் வருட பிறப்பு. அந்த தமிழ் வருட பிறப்பில் தான் நான் சொன்னது போல் சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும். அதனால் நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்யுங்க. இன்னும் நான் தமிழ் புத்தாண்டு பற்றி நிறைய தாள்களை ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி என்ன உணவுகள்லாம் சமைக்கணும், என்ன மாதிரி உடைகளை அணியணும், என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒவ்வொரு தாள்களாக இனி ஷேர் பண்ணுறேன். அதே போல் இந்த தமிழ் வருட பிறக்கக்கூடிய அன்னைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவில்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் ஒருவர் இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ சாபம், குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க, இந்த டைம் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போகணுன்னு. அங்கே போய் நீங்கள் பொங்கல் வைக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா போய் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்துட்டு வந்தாலே போவோம். குலதெய்வத்தை பார்த்து கும்பிட்டு வணங்கிட்டு வந்தாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால் சும்மாவாவது குலதெய்வ கோவிலுக்கு போக முயற்சி பண்ணுங்கள். இந்த நாளில் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். அதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தமிழ் புத்தாண்டு பிறப்பை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி.